வணக்கம் உறவுகளே, நட்புகளே. பாருங்க, இது இந்த கரவட்டியில் இருக்கிற ஒரு அந்தோனியார் ஆலயம். அந்தோனியார் ஆலயம் தான் பாருங்க. கரவட்டியில் இருக்கிற ஆலயம் பாருங்க. இப்போ இந்த மரியாளின் ஒரு உற்சவ காலங்கள், அப்போ அந்த உற்சவ காலங்கள் போய்கொண்டிருக்கு. பார்த்திங்களேண்டா, உண்மையாக இப்போ பார்க்க போனால் எங்களுக்கு மனிதராயிருந்து அற்புதங்களை செய்து அப்படிப்பட்ட அவர்களை வணங்குறது தான் உசிதம் போல இருக்குது. ஏன்னா அவர்களால் தான் பல இடங்களில் பார்த்திங்களேண்டா இந்த கிறிஸ்தவ சமய வழிபாடு, பாபா வழிபாடு, சாய்பாபா வழிபாடு எல்லாமே இப்போ அதிக மக்கள் அதில் நாட்டம் செலுத்துகிறாங்க. இது நான் சமயத்தை பரப்புகிற நோக்கமோ இல்லை சமயத்தை எங்களுடைய சமயங்களை குறை சொல்கிறதோ இல்லை. ஆனால் உண்மை அதுதான். கன்னடங்களில் பார்த்தீங்களேண்டா அந்த இப்படியான வழிபாட்டை செய்கிற ஆக்களிலே ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்குது. சரியா? ஜேசுவை வழிபடுறது, மாதா வழிபடுறது, அதாவது அவர்கள் எல்லாம் வாழ்ந்து முடித்தவர்கள். அப்போ அவர்களை வழிபடுவது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். அதுபோல் இப்போ சாய்பாபாண்டு அவரும் மனிதராக இருந்து வந்தவர். அப்போ அவரையும் வழிபட்டு பல பேர் நன்மை அடைகிறாங்க, நினைச்சது நடக்குகிறது. ஆனால் எங்களோட இந்து சமய கடவுள்கள் கொஞ்சம் நின்றிருக்கிறார்களோ தெரியாது. தெய்வம் நின்றிருக்கும் என்று சொல்லுவாங்க. அதால் அரசு நின்றிருப்பேன், தெய்வம் நின்றிருக்கும் என்று யாருக்கு நல்ல செய்கிறதுக்கு தான் நின்றிருக்கிறது இப்போ கடவுளும். அதால் நாங்கள் எப்படி இனி வழிபாடுகளில் இந்த வியாழக்கிழமை திரும்ப இன்னொரு வழிபாடு நடக்கும் போது இதில் கண்டாப்புல நல்ல வடிவாக இருக்குது, டெக்கரேஷனுகளோட பார்க்க அழகாக இருக்குன்னுட்டு நான் இந்த பதிவை விடுறேன். இந்த ஆலயம் கரவட்டியிலே அமைந்திருக்கு. அதுக்கு இப்போ ஒரு உற்சவம் நடக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எங்களுடைய விதிப்படி தான் நடக்கும். எங்களுடைய பிரபஞ்சம் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் நாங்கள் நடக்கும். வெட்டாப்பிளைக்கு போய் வந்த ஒருவருக்கு கூட ஒரு விபத்து நடந்திருக்கு. அப்போ எங்களை விட ஆண்டவனை விட எங்களுக்கு ஒரு விதி ஒன்று இருக்குது. சரியா? அதுதான் நடக்கும்.